ஈழம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் விருத்த பகுதியை தொடர்ந்து வருகின்றோம். விருத்த பகுதியில் இன்றைய பகுதியாக திருநடன உலா வெண்பாவானது நாம் பார்க்க இருக்கின்றோம். நாராயணமூர்த்தி சிவபெருமானிடம் திருநடன உலாவை, அதாவது ஒரு பிரளயம் ஏற்படுகின்ற போது சிவபெருமான் தன்னுடைய திருநடனத்தின் மூலம் அதை வெளிப்படுத்துவது இயல்பு. அதன்படி கலி எழிந்து அந்த கலி எழிய இருக்கக்கூடிய அந்த செய்தியை, அதன் பிற்பாடு தர்மயுகம் எப்படி தோன்றும், கலியை வென்றவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை சிவபெருமானிடம் அங்கே திருநடனமாக ஆடி வெளிப்படுத்துமாறு சொல்லுகின்றார். அதன்படி அண்டர்கள் தேவர்கள் எல்லோரும் ஏற்கும்படியாக சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார். இந்த திருநடன உலா மூலம் உலகம் தோன்றியதிலிருந்து கலியுகம் அழிந்து தர்மயுகம் தோன்றுகின்றது வரையிலும் உள்ள செய்தியை ஒவ்வொரு வெண்பாக்கள் மூலமாக சொல்லி வருகின்றார். என்ன என்ன செய்திகளை சொல்லுகின்றார் என்பதை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். வெண்பா 1. நாதன் உரையார்க்கு நற்பிறவி 1/10 வேதன் தனக்கு பிறவி 1000 வெண்டரழ மாதுக்கும் 1000 மாதுமைக்கு ஓரேழாம் சீதுக்கு 10 வியேச்சப்பு. விளக்கம். முதல் வெண்பாவின் மூலம் இறை சக்திகளினுடைய பிறவி பற்றி இங்கு பேசப்படுகின்றது. அதன்படி நாராயணமூர்த்திக்கு பிறவி 10, அதாவது ஐயா சொல்வார்கள் 10 அவதாரம் பிறந்து வந்த அப்பாதிதனை சொல் மகனே. எத்தனையோ அவதாரங்களை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் தன்னுடைய சூட்சமத்தின் மூலம் பல விஸ்வரூப தரிசனங்களை காட்டியிருக்கின்றார். ஆனாலும் முதன்மையானதாக தன்னுடைய அவதாரத்தில் 10 அவதாரங்களை ஐயா சொல்லி வருகின்றார். அதன்படி நாராயணமூர்த்தியாகிய விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் என்றும், வேதன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு 1000 பிறவி என்றும், மாது உமை, அதாவது வெண்டரழ மாது உமை என்பது இங்கு சரஸ்வதி தேவியை குறிக்கின்றது. அவர்களுக்கு பிறவி 1000 என்றும், அம்மை உமையவள் ஆகிய அந்த சக்திக்கு பிறவி 7 எனவும், அம்மை லட்சுமாதேவிக்கு பிறவி 10 எனவும் இங்கே சொல்லப்படுகின்றது. இப்படி இறை சக்திகளினுடைய அந்த அவதார சூட்சமம் எத்தனையாவது பிறவி என்பதை இங்கே எம்பெருமான் இந்த முதல் வெண்பாவின் மூலம் சொல்லியிருக்கின்றார். ஐயா உண்டு.